துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோ ராமசாமியின் இறப்பு மிகுந்த வேதனை அளிப்பதாக புதிய தலைமுறையிடம் தொலைபேசி வாயிலாக அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தாம் சார்ந்த கொள்கையில் தீர்க்கமுடனும் தமிழக அரசியலின் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் சோ ராமசாமி எனவும் புகழாரம் சூட்டியுள்ளனர். துக்ளக் பத்திரிகையை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு தமிழக அரசியலில் ஒரு தூய்மையான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இந்திய அரசியல் தமிழக அரசியலோடு கலந்து இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு மிக ஆழமாக சிந்தித்து செயல்பட்டவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் சோ அவர்கள். நாட்டிற்கு ஆபத்து வந்த போதெல்லாம் மிக துணிச்சலாக அவசர நிலை காலகட்டத்திலும் சரி மற்ற காலகட்டங்களிலும் சரி தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக சிந்தித்து எடுத்து வைத்து அதை பிறர் எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து செயல்பட்டவர், தன்னுடைய எழுத்துக்களை வடித்துக் கொடுத்தவர் துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள். மரியாதைக்குரிய நண்பர் நாடகத்துறையிலும் திரைப்படத்துறையிலும் தன் முத்திரையை பதித்திருந்தாலும் தன் வாழ்க்கையில் துக்ளக் ஆசிரியர் சோ என்கின்ற முத்திரையோடு உலகளாவிய அளவுக்கு பிரபலமாக இருப்பவர். தான் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து தன் மனதிற்கு அது பிடித்திருக்கிறது என்றால் அந்த பிடிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த கொள்கை அது எப்படி இருந்தாலும் எவர் எதிர்த்தாலும் அது பற்றி கவலைப்படாமல் துணிவோடு எழுதக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது. தமிழக அரசியலின் தலையெழுத்தையே பல முறை மாற்றக்கூடிய ஒரு தனது பத்திரிகை எழுத்து மட்டுமல்ல தமிழகத்தின் தலையெழுத்தையே பல நேரங்களில் மாற்றி இருக்கிறார். இதுதான் மற்ற பத்திரிகை ஆசிரியர்களிடமும் மரியாதைக்குரிய சோ ராமசாமி அவர்களிடமும் இருக்கும் மாறுபாடு. இன்னொன்று, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடும் அளவிற்கு ஒரு துக்ளக் விழாவையும் நடத்தி காண்பித்தார். அந்த காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சீரணி அரங்கில் அப்படிப்பட்ட விழாக்கள் நடக்கும். பெரிய கூட்டம், அரசியல் எல்லைகளை தாண்டி தலைவர்கள் எல்லோரும் வந்து துக்ளக் விழாவில் வந்து அமர்ந்திருப்பார்கள். நான் தலைவரான உடனேயே அவரை சென்று அவரது அலுவலகத்தில் மாடியில் சென்று நான் பார்த்தேன். அப்பொழுதும் அவர் சற்று சிகிச்சையில் இருந்தார். ஆனால் என்னை சிறுவயது முதலே பார்த்த ஒரு காரணத்தினால் பக்கத்தில் அவர் இருக்கையில் வந்து அமர சொல்லி சமாளிச்சிருவியா அப்படின்னு கேட்டு சிரிச்சார். எனக்கு அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தமிழகத்தில் தூய்மையான அரசியல் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் விமர்சனங்களை முன்வைத்தவர் சோ. இதனை பல திரையுலகினரும் பத்திரிகையாளர்களும் புகழாரமாகவே சூட்டியிருக்கிறார்கள். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் செல்ல புள்ள மாதிரி இருந்தார் அவரும். இன்ஃபேக்ட் இப்ப எங்க அம்மாவுக்கு நாங்க எப்படி இந்த செய்தியை சொல்றதுன்னு தெரியல. 91 வயசு எங்க அம்மாவுக்கு. சோன்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். அது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. ஒரு சம்பவம் சொல்லணும்னா சோ சார் எவ்வளவு க்ளோஸ் எங்க ஃபேமிலிக்குன்னா, எங்க அப்பா இறந்த போது எங்க அம்மா சுடுகாடுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, என் பக்கத்துல சோ இருந்தா நாங்க வருவேன்டா, இல்லாட்ட வரமாட்டேன்னு சொல்லி சோ தான் கூட அழைச்சிட்டு வந்தார். ஸோ அந்த அளவுக்கு நெருக்கம். என்னுடைய சிறு வயசு நினைவுகள் எல்லாம் ஒன்னொன்னா போயிட்டு வருது. என்னன்னு ஒன்னும் புரியல. ஏன் ஆண்டவர் இப்படி டிசம்பர்ல நம்மளை சோதிக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. 30 ஆண்டுகள் மிக நெருங்கி பழகிற வாய்ப்பு அவரிடத்துல பணியாற்றினாலும் நண்பரை போல எல்லாம் பத்திரிகையினுடைய அனைத்து ஊழியர்களையும் அவர் நடத்துவார். பணியாற்றுவர்களாக கருத மாட்டாரு. மிக நேர்மையான பத்திரிகையாளர். பல அரசியல் தலைவர்களோடும் கருத்து மாறுபாடு இருந்தாலும் அவர்களுடைய நட்புக்கும் அன்புக்கும் பாத்திரமானவராக இருந்தார். மிக கடுமையாக விமர்சிக்கிறவங்களே கூட அவர்களுக்கு உரிய மரியாதையை தனிப்பட்ட முறையில சந்திக்கும் போது கொடுக்க அவர் தவறியதில்லை. அதே போல தனிப்பட்ட முறையில பகிர்ந்த தகவல்களை யாரிடத்திலையும் வந்து சொல்லக்கூடாது, அதை பத்திரிகை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நெறி சார்ந்த பத்திரிகையாளராக அவர் இருந்தார். அதெல்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம். பல தலைவர்கள் தனிப்பட்ட முறையில சொல்றதை நம்ம பரபரப்புக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாரு. அரசியல் கருத்துக்களை நேர்மையோட சொல்றவர். அவருடைய கருத்துக்கள் பிடிக்காம இருந்தாலும் அவர் எந்தவித ஆதாயத்துக்காக இந்த கருத்து சொல்றாருன்னு யாருமே அவரை சந்தேகிச்சது இல்லை.